தானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. என் நண்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நன்மைகளெல்லாம் நிறைந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு தெளிந்த சிந்தனையோடு நோயற்ற வாழ்வோடு நல்லோரது நட்போடு இவை அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வர உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. ஸ்டாண்ட் வித் ரிஷபம். அது என்னங்க ஸ்டாண்ட் வித் ரிஷபம்? உங்கள் வாழ்க்கையில் மிக போராட்டத்தில் சிக்கியிருக்கீங்க, மிக கஷ்டத்தில் துன்பத்தில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதிலிருந்து நீங்கள் இந்த வருஷம் மீண்டு வரணும். உங்களுக்கு எப்படி இப்போ பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். பள்ளி கல்லூரியில் இந்த காதல் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். தொழில் வேலை திருமண வாழ்க்கை வரும்போது அதில் நீ மாப்பிள்ளை நான் மாப்பிள்ளை, நீ பொண்ணு நான் பொண்ணு அப்படின்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறி மாறி உங்களுக்காக எதிர்பாலினத்தவர்கள் போட்டி போட்டிருப்பாங்க. அதுவும் பெரிய மோதலாக முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் அடுத்த பொருளாதாரத்துக்கான பிரச்சனை, குடும்பத்துக்கான பிரச்சனை இது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குழந்தை மூலம், கணவன் மனைவி மூலம் கடன் வழக்கை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் ஆனால் அந்த தன்னம்பிக்கையை விட்டுருக்க மாட்டீங்க. ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடந்து வந்திருப்பீங்க. ஏன்னா காதல் வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அங்கே உயிரை வச்சிருக்கலாமா, எடுத்துடலாமா, அல்லது போக்கிக்கலாமா அப்படிங்கிறது மாதிரி கூட நீங்கள் தவிச்சிருப்பீங்க. கல்யாணத்துலேயும் திருமண வாழ்க்கையிலையும் இதே பிரச்சனை. ஆனால் தப்பிச்சது எப்படி தெரியுமா? உங்களுடைய விட்டு கொடுக்குற மனப்பான்மை, குடும்பத்துக்காக எதையும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்காக. அதனால தான் உங்கள் குடும்பம் இன்னைக்கு முழு கூடாவே இருக்குது, இல்லைனா சிதைஞ்சு போயிருக்கும். முக்கியமாக காலப்புருஷ தத்துவப்படி இது சுக்கிரன் வீடு. அதாவது பெண்களாக இருந்தால் ஆண்களாலும், ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் கடன் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நோய் எப்படி வரும் அப்படின்னா, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய், கிட்னி, கருப்பை பாதிப்பு இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, குரு அஷ்டமாதிபதி விரையாதிபதியாக வராரு. அப்போ பெண்களுக்காகவும் நோய்க்காகவும் அல்லது ஆண்களுக்காகவும் நோய்க்காகவும் அதிக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. பால்வினை நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் கூட நிறைய உண்டு. ஏன்னா பாலின சுரப்பிகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சுக்கிரன் வீடு இல்லையா? அதீத சுகம் உங்களுக்கு தேவைப்படுறதுனால அப்படிதான் தேவைப்படும். இது உங்கள் மேலே குற்றம் இல்லை, இது கிரகங்களுடைய செயல்பாடு. அதனால அதீத சுகம் தேவைப்படுறதுனால அங்க கௌரவம் மரியாதை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்களே ஆசைப்படலனாலும் உங்க சூழ்நிலையும் உங்களுடைய செயல்பாடுகளும் அதை நோக்கி பயணிக்க வைக்கும். உங்களை அறியாமல் கூட இது நடக்கலாம், திடீர்னு நடக்கும். மனசு தெளிவா இருக்கும், அடுத்த நிமிஷம் அலைபாயும். அமைதியா ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா மனம் வேற இடத்துக்கு அலைபாயும். அந்த சூழ்நிலை உங்களை தள்ளிவிடும். அதனால கௌரவம் மரியாதை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதெல்லாம் நடந்திருக்கலாம் அல்லது நடக்கும். நடந்திருந்தா பரவாயில்ல, மீண்டு வாங்க. ஸ்டாண்ட் வித் ரிஷபம். நடக்கல அப்படின்னா எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நாணயம் தவறுதல் இங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உண்டுங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களையும் மீறி ஒரு வாக்கு கொடுத்துருவீங்க. நல்லவர்கள் அப்படிங்கிற பேரையும் எடுத்துருவீங்க. நல்ல பேர் எடுத்த இடத்துலையே, நல்ல வாக்கு கொடுத்த இடத்துலையே அதை தக்க வச்சுக்க முடியாம, அதை பாதுகாக்க முடியாம திணறுவீர்கள். ஏதாவது ஒரு இடத்துல இந்த காமத்தால், காதலால் அவமானப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டு. அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அல்லனா எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது வீடு திருமண வீட்டை சொல்லக்கூடிய இடம். அப்போ திருமணத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் காதல் பிரச்சனையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சண்டை உண்டு. சண்டை அல்லது விபத்து ஏதாவது ஒரு வகையில் திருமணத்தில் நடக்கும். இது பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்துக்கு வர்றதுக்குள்ளார எவ்வளவு போராட்டங்களை என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் சந்திக்கிறீங்க, அவமானத்தை சந்திக்கிறீங்க பாருங்க. முக்கியமாக 2 தார பிரச்சனையாக இங்கே சொல்லுதுங்க. முதல் கணவன் அல்லது முதல் மனைவி, அவங்களால பெரிய கஷ்டம் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் வீடு சங்கடங்களையும் அவமானங்களையும் சொல்லக்கூடிய இடம். அப்போ யாரால? கணவன் மனைவியால சண்டை சச்சரவுகள் நிறைய வரும். உங்களுடைய மனதைரியம் அந்த உறவுகள்லேருந்து
பிரியாமல் இருப்பீங்க. அப்படி உங்களால் பொறுக்க முடியல அப்படின்னா இரண்டாவது திருமணம் மிக சிறப்பாக இருக்கும். அல்லது இரண்டாவது காதல்னு கூட சொல்லலாம். முதல் காதல் பெரிய போர், இரண்டாவது காதல் ஸ்டெடி ஆகிடும். அது மட்டும் இல்லை, உயர்கல்வி அப்படிங்கிறது தடைகள், ஒரு தடையை தாண்டித்தான் நீங்கள் அந்த உயர்கல்வியை முடிக்க முடியும். இல்லைனா பாதியிலேயே ஏதாவது தவறு செஞ்சு பிரச்சனையாகி அங்கிருந்து வெளியில் வருவீங்க. ஒரு கல்லூரியிலிருந்து அல்லது பள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு அங்கேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, தீயால விபத்து இருக்கலாம், சேஃபாக இருங்க. இது வரைக்கும் நடந்திருக்கலாம். அதுபோல் முக்கியமாக எல்லாருக்கும் அடுத்தவங்களால தான் பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு கணவனால், மனைவியால், குழந்தைகளால் இப்படி பெரிய சங்கடங்களை, பிரச்சனைகளை, சவால்களை என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் சந்தித்திருப்பது 100% உறுதி. ஆனால் இந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி நிறுத்தத்தான் இந்த 2026 வர்றதா மனசில் வச்சுக்கிங்க. நண்பர்களே, சகோதரிகளே, தற்போது கலங்கி நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. யாரும் துணைக்கு வரல. நெருங்கிய உறவுகள் விலகி இருக்காங்க. பல பேர் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே அப்படின்னு செய்வதறியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க. தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள் எல்லாத்துலேயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனிமே நிறைய அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு காரணம் இல்லாம அந்த தெய்வம் எதுவுமே செஞ்சிருக்காது. அதனால உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை தூக்கி விட போகுது. இந்த போராட்டத்தில், இந்த சோதனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கலங்கலாமா? தெய்வம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்துறதுக்கு தெய்வம் வந்து பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புதுமைகளையும் நடத்த போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யார்? இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருஷம் இந்த 2026. கொஞ்சம் கலங்குற கண்களை தொடச்சிக்குங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. தூக்கி தூர போட்டுட்டு மகிழ்ச்சியோட, நிம்மதியோட இந்த 2026 வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. மகிழ்ச்சியோட, நிம்மதியோட இந்த வருஷத்தை, புது வருஷத்தை எதிர்பாருங்க. கொண்டாடுங்க. அதுவும் சும்மா இல்லை, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. உங்களால் முடியும். நீங்கள் வணங்கின தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்து இனிமேல் வேடிக்கை பாருங்க. தெய்வம் பார்த்து தெய்வத்தின் கட்டளை வரும். அப்போது உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பியுங்கள். அப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்தின் அருளோடு ஆரம்பிக்கிற அந்த முயற்சி, அந்த உழைப்பு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வெற்றியை யாராலும் கெடுக்க முடியாது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 2026இல் உங்கள் ஆட்சி தான், உங்க கொடி தான் பறக்க போகுது. என்ன காரணம்? முக்கியமா உங்களது ராசி கட்டங்கள். அப்படி நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரகம், 2 கிரகம் இதை மட்டும் பார்த்துட்டு பலன்களை முடிச்சிருவோம். ஆனால் இந்த 2026 பலன்களில் 9 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது, தெளிவாக, அருமையாக, அழகாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரையும் பார்க்க தேவையில்லை. எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சதோட மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு வருஷமாக இந்த 2026 இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நம்பி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளம் தான், கொஞ்சம் இல்லை, ரொம்ப நீளம். ஆனால் எப்படியாவது இந்த நியூ இயருக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ எது அப்படின்னா இந்த 2026 நீங்கள் மறக்க முடியாத ஒரு வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். அதாவது இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த 26ங்கிறது எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஏன் ஓட்டு போடுற நமக்கும் திருவிழா தான். ஆனால் நாம் ஓட்டு போடுறதுனால அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது? அதைத்தான் இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். நம்ம கொடி உலகம் முழுவதும் பறக்கணும். அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்து தான் உலகம் முழுவதும் புகழடையணும், ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நாம் ஒரு சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும், குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும், ஏழை பாழையாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கலைனாலும், வெற்றியையே பார்க்கலனாலும், 4 பணங்காசை பார்த்து 4 இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு நல்ல ஹோட்டலில் நிம்மதியாக சாப்பிட்டோம்
அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவுகளாக இருந்த உங்களுக்கும் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வெற்றி கொடி நாட்ட போறீங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசல. உண்மையா அற்புதமா இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வருஷம் ஒவ்வொரு கிரகமும் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொன்னதில்லை. இந்த முறை ஒவ்வொரு கிரகமும் உங்க வாழ்க்கையில இந்த 12 மாதங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க, யோகம் உள்ளவங்க, வாழ்க்கையில இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு நிற்கிறவங்க, வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிஞ்சா பாருங்க. இந்த வருஷத்தை முடிச்சுட்டு சொல்லுங்க, அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என் நண்பர்களே, தோழிகளே. சரி, முதல் கிரகம் சுப கிரகமாக ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறது தான் தமிழர்களுடைய நம்முடைய பாரம்பரியம். அதனால மஞ்சள் கிரகமான மங்களகரமான கிரகமான குரு பகவானிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதனால் இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது, உங்கள் கொடி தான் பறக்க போகுது. ஏன்னா அரசியலில் இப்போ மிக பரபரப்பாக போயிட்டுருக்கு, யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் ஊரில், உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க. உங்கள் ஏரியாவில், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில் நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க. நீங்கள் தான் உயர்ந்த இடத்துக்கு, நம்பர் 1 இடத்துக்கு வர போகிறீங்க. எப்படிங்க சொல்கிறோம், இவ்வளவு உறுதியாக எப்படி சொல்கிறேன்? கவலைப்படாதீங்க, அப்படி நிமிர்ந்து நில்லுங்க, நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணில் தண்ணீர் வந்ததுன்னா தொடச்சிக்குங்க. ஏன்னா 3வது வீட்டில் குரு பகவான் அப்படி வந்து உட்கார்றாரு. அப்படி எப்படி தன்னுடைய சிம்மாசனத்தை போட்டு குரு பகவான் உட்கார்றாரு. எங்க உட்கார்றாரு? தைரியஸ்தானத்துல உட்காருகிறார். 3வது வீட்டில் இருந்தா என்ன நடக்கும்? நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வேற வார்த்தையே இல்லைங்க, வெற்றி தான். இப்போ சொல்லுங்க, அப்போ அந்த முயற்சிங்கிறது மிக முக்கியமானது தானே. எதுக்குமே நம்ம முயற்சி பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிமிஷமே நகரும். அப்போ அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிற உறுதி வந்துட்டா என்ன செய்வீங்க? அதனால தான் தைரியமாக எதிர்கொள்ளுங்க இந்த 2026 அப்படின்னு சொல்கிறோம். எதுலேயுமே தனித்துவமாக இருப்பீங்க. எல்லாராலையும் உங்களுக்கு நன்மை தான் இனிமேல் நடக்க போகுது. ஓடி ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க, உங்களை நம்ப போகிறாங்க. அத்தனை பேரும் கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் ஓடி வந்து உங்களை நம்ப போகிறாங்க. உங்களுக்கு துரோகம் செய்த சகோதர சகோதரிகள் கூட ஓடி வருவார்கள். ஆனால் அங்கே சகோதர தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அடிக்கடி அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும், ஒரு அன்பு வரும். ஏன்னா உங்களுடைய முயற்சி, ஒவ்வொரு முயற்சியாக வெற்றி அடையும் போது அவங்களுக்கே ஒரு நல்ல எண்ணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்கள் மேலே நல்ல மதிப்பு வரும். அதுக்கப்புறம் இந்த படிக்கிறவங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழிற்கல்வி, ஒரு வேலை இடத்துல கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலம். நல்ல கல்வி, அறிவு, புகழ், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த அறிவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா 3ஆம் வீடு அப்படிங்கிறது குரு பகவான் உச்சமடைகிறாரு. அந்த கற்றுக்கிற விஷயத்த ஒரு தெளிவாக, ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். தெளிவாக உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கள அவங்களாம் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையோட, ஒரு பரந்த மனப்பான்மையோட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாங்க. எதையும் சமாளிக்கலாங்கிற சவாலை கொடுப்பாங்க. அப்போ தன்னம்பிக்கையோட, சவாலோட எல்லாத்தையும் சமாளித்து வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள் இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக செல்வம், குடும்பம், கல்வி, பேசுகிற வார்த்தைகள், தன்னம்பிக்கை, தைரியம், உறவுகள், இதில் எல்லாத்துலேயும் நல்ல மாற்றம் கிடைச்சி அதில் வளர்ச்சி அடைந்து ஒரு வெற்றியை நோக்கி வீர நடை போட போகிறீங்க. இதெல்லாம் சும்மா உங்கள் மோட்டிவேஷனுக்காக நான் சொல்லலைங்க. கிரக அமைப்புகள் அப்படி ஒரு அற்புதமாக இருக்குது. தைரியத்தோட, துணிச்சலோட நீங்கள் செயல்படலாம். ஏன்னா 3வது வீட்டில் குரு உச்சமடைஞ்சாலே வெறித்தனமாக செயல்படுவீங்க. அதுக்கு முன்னாடி எது வந்தாலும் உங்களை தடுக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய அந்த தைரியத்தை கொடுக்கும், அந்த செயல்பாடை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்பியிருப்பீங்க, பொய்யை நம்பியிருப்பீங்க, யார் சொன்னாலும் நம்பியிருப்பீங்க, உங்கள் கண்ணில் பட்டதெல்லாம் உண்மைன்னு நம்பி செயல்பட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேலே உண்மையாக இருந்தால் தான் உங்களை நம்ப வைக்க முடியும். தெளிவான சிந்தனை, தெளிவான யோசனை கிடைக்கும். 3ஆம் வீடுங்கிறது தைரியம், முயற்சி, தகவல் தொடர்பு, இளைய சகோதரர்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும். மொபைலை வச்சே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. அல்லது கம்ப்யூட்டர் வச்சு, டெக்னாலஜியை வச்சு. இந்த காலத்தில் தொழில் வளரணும் அப்படின்னா மீடியா ரொம்ப முக்கியம், டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதனால் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த 2026 என் நண்பர் ரிஷபராசி நண்பர்கள் வெற்றி உள்ள ஆண்டாக நீங்கள் கொண்டு போவீங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த துறையிலலாம் உண்டு. நல்ல பேச்சு திறமை, மன உறுதி, அது கூட சேர்ந்தது தான் அதிர்ஷ்டம். அதனால் எனது சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஆண்டு. கவலைப்படாதீங்க. யார் சொன்னாலும், நெகட்டிவாக யார் பேசினாலும் தூக்கி தூர போடுங்க. எங்களால் முடியும், நாங்கள் செய்வோம். தோல்வியே அடைந்தாலும் சரி, நான் வெற்றி தான் பெறுவேன். நான் அதை விட மாட்டேன். முடிச்சுட்டு தான் உட்காருவேன். தோல்விங்கிறது அடுத்த விஷயம், வெற்றிங்கிறது அடுத்தது. நான் செய்கிறேனா, என்ன கற்றுக்கிட்டேன் அதில், இதைத்தான் இந்த ஆண்டு உங்கள் விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்ப்போம். ஜோதிடத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு பகவான் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிகழ்த்தப் போகிறார். 100% இல்லை, 200% இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம். சரிங்க, என்ன நடக்க போகுது? குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு குரு பகவான் இந்த வருஷம் உச்சம் பெற்று அமரப்போகிறார். சந்திரனா யாருங்க? தாய், தெய்வத்தில் பார்வதி, பெண் மனம், பெண்மை, நல்ல குணம், ஈகை குணம், அதாவது தனக்காக எதுவும் செய்யாமல் பிறருக்காக உதவி பண்ணுற அந்த குணம், உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த சந்திரன் வீடு. அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கான பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு. இது ஆண்கள் கேட்டாலும் சரி, பெண்கள் கேட்டாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட, ஒரு அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இப்படி யார் வீட்டில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த 2026 மிகப்பெரிய மாற்றம் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது. எதை செஞ்சாலுமே ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பல தடைகள் இருக்குது, அதை உடைச்சாலும், பெண்களுக்கான சுதந்திரம் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. என்னதான் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும், என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும், நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஆண்களாகிய நீங்கள், என் அன்பு சகோதரர்களே, பெண்களை ஊக்கப்படுத்துங்க. உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும், வெளியில் வா. குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் படிக்கணும், படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், 4 காசு சம்பாரிச்சாதான் மரியாதை கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா மரியாதை வேணும், செல்வம் வேணும், பணம் வேணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா படிக்கணும்னு குழந்தைகள்கிட்ட சொல்லணும். மனைவியாக இருந்தால், அக்கா தங்கையாக இருந்தால் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குடும்பத்தில் ஆண் அப்படின்னா நெடில் வரும். அதனால தான் ஆண், அந்த அதிகாரம், அந்த ஒரு ஆணவம், நான் அப்படிங்கிற அகந்தை இருக்குதோ என்னமோ. எல்லாரும் தப்பாக நினைக்கக்கூடாது இதை நான் சொல்கிறத. ஆண்கள்னாலே பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்களால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும், இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, பெண்களாலேயும் முடியும். நம்மளாம் என்ன சொல்கிறோம்? இந்த சமூகம் என்ன பண்ணியிருக்கு? பெண்கள் அப்படின்னா வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக்கிறதுக்கு தான், அதை கவனிச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் காலமாக சொல்லி வச்சுருக்கு. அந்த நம்பிக்கையே பெண்கள் மனசுலையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. நம்மளால் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் ஒரு வேலைக்கு போக முடியாது, நம்மளால் ஒரு தொழில் செய்ய முடியாது, இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியாது. இந்த ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஒரு கணவனோ அண்ணனோ தம்பியோ வீட்டு முதலாளிகளான மாமனார் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். அதாவது இந்த பொருளாதார முன்னேற்றம் நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பெண்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நாமெல்லாம் உழைக்க வேண்டிய, கடினமான உழைப்பை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வலிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க ஏன் அப்படி வளர்ந்துட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் ஆண்களாகிய நம்மளாம் இருக்கிறோம். அவங்களும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஊரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, உறவுகள் என்ன சொல்லுமோ, சொந்த பந்தம் என்ன சொல்லுமோ. பொருளாதார ரீதியாக உழைக்கணும் அப்படின்னாலும் ஒரு வெளியூருக்கு போக முடியாது, ஒரு பஸ் ஏறுறதுக்கு தயக்கம், ஒரு மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லா திசையிலிருந்தும் தடைகள் பல வந்து என்னதான் வாழ்க்கையில் முன்னேறணும், 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு கௌரவமாக நம்ம வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் மனசளவில் அதிகபட்சம் சோர்ந்து போய் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் பகை வீட்டில் இருந்தார். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடை குடும்பத்திலேயே நிறைய நடந்திருக்கும். வெளியில் போனால் அதுக்கு மேலே நம்மளெல்லாம் மட்டம் தட்டுறதுலேயே குறியாக இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் இதை தான் செய்யணும்,
இதை தான் கேட்கணும். வீட்டுக்குள்ளார தான் இந்த அடிமை வேலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலையும் இதே தான். உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்க. இதெல்லாம் மனசை சார்ந்தது. உங்களுக்குள்ளார நீங்களே ஒரு கோட்டையை கட்டி அதில் வேலைக்கார பெண்மணியாக நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என் அன்பு சகோதரிகளே, இதை நாம தான் சரி பண்ணணும். இந்த வருடம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடம். குரு பகவான் உங்களுக்கான வீட்டில் உச்சமடைகிறார். பல எழுச்சி குரல்கள் அங்கங்கே இனிமேல் கேட்க தொடங்கும். நாங்களும் சம்பாதிப்போம், இந்த குடும்பத்தை எங்களாலையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நிறைய இனிமேல் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவிழ்த்து விட்டு பாருங்கள். ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க வேலையிலையும் தொழிலையும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம். இப்போல்லாம் நிறைய பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாலேயும் முடியும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிவியில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். எவ்வளதோ பெண்கள் வேலை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பதவி உயர்வை அடைகிறாங்க. முன்னாடி விட இப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. என் அன்பு சகோதரிகளே, ஒரு சமூகம் தடுத்தாலும் இன்னொரு சமூகம் உங்களை தூக்கி விட தயாராக இருக்குது. அந்த சமூகம் எதுன்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஆண்கள் யார்? அப்படிப்பட்ட நல்ல மனசுலாம் யார் எங்கே இருக்காங்க? உங்களுக்காக போராடக்கூடிய பெண்கள் யார்? அவங்க கூட சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. பெரியார் சொல்லுவார், பெண்களுக்கு அவங்க விருப்பம் போல் சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்றதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு பயம், இப்படி சமூகம் நம்மளை அடக்கி வச்சிருக்கு. அதனால் நல்லா சம்பாதிக்கிற தைரியம் உள்ள நல்லா படித்த பெண்கள் கூட குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, குடும்பத்தில் உள்ள ஆண்கள் சொல்கிறதுக்காக தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய புகழை இதெல்லாம் குறுக்கி இது கிடைச்சா போதும், இப்படி வாழ்ந்தால் போதும், பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும், ஒரு வீடு இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும்னு அப்படியே ஆசைகளையும் தேவைகளையும் சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியாது. கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு கோழி கூட வளர்ந்ததுன்னா அதனால் பறக்க முடியுங்கிறதே மறந்துடுமா. அந்த மாதிரி தான் உங்கள் திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரிகளே, இந்த 2026 விட்டுறாதீங்க. மிக முக்கியமான ஆண்டு. அதுவும் ஆண்களால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சூரிய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. சூரிய திசையில் பிறந்து சுக்கிர புத்தியில் பயணிக்கக்கூடியது இந்த ஆண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூரிய திசை அப்படின்னா உங்களுடைய தந்தையால், உங்களுடைய கணவனால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு பாதுகாப்பையும், ஒரு தன்னம்பிக்கையையும், ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சூரிய திசையில் பிறந்த வருஷம் சுக்கிர புத்தியில் பயணிக்க போகுது. அடுத்து சந்திர புத்தியில் முடிய போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி இந்த ஆண்டு குறிப்பாக பெண்களுக்கு உண்டு. அதுதான் பெரிய ஹைலைட்டுங்க. பொருளாதார முயற்சியில் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. வசதி வாய்ப்புகளை பெற போகிறீங்க. உங்களுடைய சிறகு பரவலாக விரித்து நீங்கள் பறக்க போகிறீங்க. குறுகிய ஒரு குட்டைக்குள்ளாரே சுற்றி வர்றதை விட்டுட்டு கடலில் நீந்த போகிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விதி. நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரிகளே. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் கிடையாது. ஆனால் அத்தனை வசதி வாய்ப்புகளையும், ஆடம்பர வாழ்க்கையையும், செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய விதி. நான் ஏன் யோகம் இல்லை விதின்னு சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யோகம் கூட நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் விதி நடந்தே தீரும். என் அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. சகோதரிகள் மட்டும் இல்லை, என் அன்பு நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா சுக்கிரனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகத்தில் மிக தனித்தன்மை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரன் புத்தியில் இந்த ஆண்டு பயணப்பட போகுது. இந்த சுக்கிரனால் மட்டும்தான் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி இல்லைனா உச்சம் பெற முடியும். மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது, சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. இயற்கை சுபரான குருவுக்கு கூட இல்லாத அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனா யாருங்க? நமக்கெல்லாம் பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம், நல்ல தூக்கம், நிம்மதி, உல்லாச வாழ்க்கை, காமம், காதல், இல்லற சுகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். அதாவது களத்திரக்காரகன். அதாவது குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை கணவன் மனைவி சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் தான் சுக்கிரன். கலைகளுடைய அதிபதி. இசை, நடனம், பாட்டு, நடிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பான சுக்கிரன் புத்தியில் இந்த வருஷம் பயணிக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை,
குடும்பம் குடும்பமாக அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரவே தேவையில்லை. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கலை உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதாவது எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ கணவனோ மனைவியோ திட்டாலும் அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிரிச்சிருவீங்க. இதுதான் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. வருத்தப்பட மாட்டீங்க. ஆக்ரோஷத்தில் திட்டுவாங்க, பயங்கர கோபத்தில் திட்டுவாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை பிடிச்சி சிரிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கும் போது அவங்களும் சிரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கணவனால் மனைவிக்கு பிரச்சனைனாலும் மனைவியால் கணவனுக்கு பிரச்சனைனாலும், யார் திட்டினாலும் சரி, திட்டு வாங்குறவங்க போய் கட்டி பிடிச்சிருங்க, அணைச்சிருங்க. அந்த வருஷத்துக்கே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மாதிரி ஆகிடும். செம எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு டைமு. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா இதுதான் கட்டிப்பிடி வைத்தியம். இந்த வைத்தியத்தை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க என் அன்பு தோழர்கள், தோழிகளே. அதாவது கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப உதவும். ஏன்னு வச்சிங்களேன், சூரிய திசையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ஆண்கள் அல்லது சூரியனுடைய பாதிப்பு உள்ள ஆதிக்கம் உள்ள பெண்கள் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரொமான்டிக்காக இருக்கணும். ஏன்னா புத்தி சுக்கிர புத்தி. ரொமான்டிக்காக இருந்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகளே வராது. வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா எப்பொழுதும் சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷம்னா நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் தெளிவாக யோசிப்போம், தெளிவாக வேலைக்கு போவோம், தொழில் செய்வோம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை சந்தோஷமாக வழி நடத்துவோம். அந்த சொர்க்கத்தையே பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே நமக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கமே இந்த 2026 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒன்றுங்க, கோவப்பட்டாலும் உடனே சாந்தமாகிடுவீங்க. உழைக்கிறதுக்கு சளைக்கவே மாட்டீங்க. அதுக்கேற்ற ஆதாயம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துடைய உதவி எப்படி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி பாசம் கிடைக்கும். அதிக பாசம் உங்கள் மேலே காட்டுவாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட கனிவோடு நடந்துப்பீங்க. எந்த வேலையும் நேர்த்தியாக செய்யணும், சுத்தமாக செய்யணும், அலசி ஆராய்ஞ்சி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும். உங்களுக்கு கிடைக்கிற நட்பு இருக்குல்ல, அதில் நேர்மையை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிப்பீங்க. ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்க எப்பயாவது அப்படின்னா இப்போ போய் மன்னிப்பு கேட்பீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த வருஷம் மன்னிப்பு கேட்பாங்க. யாராவது நேர்மை தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி எறியவும் தயங்க மாட்டீங்க. தூக்கி எறிஞ்சிருங்க, தயங்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவு நம்ம வாழ்க்கையிலே தேவையில்லை. அது இருந்தால் நம்ம வளரவே முடியாது. மன உளைச்சல் தான். அந்த துரோகத்தை நம்ம அடிக்கடி அடுத்தடுத்தது பார்க்க வேண்டியது வரும். விட்டு தூக்கி போடுங்க. துரோகம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மலைக்காமல் சலிக்காமல் சந்தேகப்படாமல் சேர்த்துக்குங்க. மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் அதை விட பெரிய மனுஷன், மகான். அதனால் மன்னிச்சு சேர்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்பாங்க. சரியாக உடை, செம்ம டீசெண்டாக, ஒரு நேர்த்தியாக, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் ஒரு அழகாக தெரிவிங்க. எல்லாருக்குமே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யக்கூடிய ஒரு வருஷம் இது. இந்த தோற்ற பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை சுற்றி நீங்கள் கருப்பாகவே இருந்தாலும் சரி, சவுப்பாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கருப்பாகவே இருந்தாலும் சரி, கலராக அழகாக தெரிவிங்க. உங்கள் சிரிப்பு பலருடைய மனசை கொள்ளை கொள்ளுங்க இந்த வருஷம். அதுபோல் உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய முயற்சியினால், கடின உழைப்பால், வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய பதவியை அடைவீங்க. உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. என்னதான் நான் அப்படிங்கிற அகந்தை இருந்தாலும் அத்தனையும் காணாமல் போயிடும். உங்ககிட்ட யாராவது ஆணவத்தோட கர்வத்தோடு இருந்தாலும் இனிமேல் அமைதி ஆகிடுவாங்க. உங்கள் முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது சரி, அலசி ஆராய்ஞ்சு ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து ஒரு நல்ல தீர்வை முடிவு பண்ணி இறங்குவீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், கல்வியில் சிறப்பு உண்டு. நல்ல குணங்கள், நல்ல எண்ணம், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஊற்று மாதிரி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டு ஒரு பெரிய மகான் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவசாலி மாதிரி. சோர்வே வராதுங்க. இனிமேல் விட்டால் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் வீரக்கலை இருக்குல்ல, அந்த வீரக்கலையில் ஒரு சிலம்பாட்டம் அல்லது கராத்தே அல்லது உடல் வலிமை கொண்ட எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஆர்வம் இருக்கும், தேர்ச்சியும் உங்களால் அடைய முடியும். உண்மையை சொல்லப்போனால் கேம் அப்படின்னு சொல்லுங்கள், விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் செயல்பட போகிறீங்க. அதே நேரத்தில் சூடான உணவு ரொம்ப விருப்பமாக இருக்கும். பசி தாங்க மாட்டீங்க.
அதனால் நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட்றாதீங்க. நோய்கள், உஷ்ண நோய் உங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் காதல் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார காதல் ஊற்றெடுத்து ஓடும். 10 வருஷம் 15 வருஷமாக இருந்தாலும் சரி, திருமணமாகி ஒரு லவ் பேர்டு மாதிரி உற்சாகமாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புத்தி சுக்கிரன் புத்தி எப்பொழுதுமே அந்த காதலோட, அந்த காமத்தோட குடும்பத்தில் ஒரு பிணைப்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். இது வரைக்கும் பிரிஞ்ச காதல், குறிப்பாக அவங்களாம் அதிர்ஷ்டசாலிங்க. இந்த 2026 கோவில் கட்டி கும்பிடுவீங்க. இந்த 2026 அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி அதில் என்ன சாமி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2026 அப்படின்னு எழுதி வைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு காதலர்களுக்கு. காதலையே பல வகை உண்டுங்க. நல்ல காதல், கள்ளக்காதல், வளர்கிற காதல், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காதல், அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நம்மளால் முடியும், நாம் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல சம்பளம் கிடச்சி, நல்ல பதவி உயர்வு கிடச்சி, நல்ல வருமானம் கிடச்சி, ஒரு வீடு கட்டி, ஒரு வாகனத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருடம் இருக்கும். அதுவும் விடாபிடியாக இருப்பீங்க. முடிவு பண்ணிடுவீங்க. அந்த முடிவிலிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், அந்த கொள்கையில் விடாபிடியாக இருந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அதனால தான் காதல்களுக்குள்ளார அசுர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பீங்க. அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்துடும், நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒரு உணரக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா அத்தனை வலிகள், அத்தனை வேதனை, வேறு வழியே இல்லை. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. அந்த தெய்வம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக கோவிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே மனசில் ஒரு உற்சாகம் அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பேச்சாற்றல், நம்மளால் முடியுங்க அப்படிங்கிற ஒரு வலிமை உங்களுக்கு வந்துடும். நிறைய துறையை சேர்ந்தவங்க, அதாவது வழக்கறிஞர் துறையை சேர்ந்தவங்க, பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கட்டடக்கலை, கலை உலகை சேர்ந்தவர்கள், மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவத்துறை, இப்படி அரசு துறையை சேர்ந்தவர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது எதையுமே நேர்மறையாக சிந்திப்பீங்க. இது நடக்காது, அது முடியாது, அப்படி நடந்துருமோ அப்படிலாம் இருக்காது. நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேர்மறை எங்கே போய் தெரியுமா நிற்கும்? உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்கும். எல்லாருமே நல்ல விஷயமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு துணையாக தூணாக நிற்பாங்க. ஒரு நிபந்தனை இல்லாத உதவி. என்னதான் நம்ம முயற்சி பண்ணி தோத்தாலும் அதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு பொறுப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குடும்பத்தில். அதாவது நீங்கள் வளர்ந்தாதான், நீங்கள் ஜெயிச்சாதான் இந்த குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க அடைவாங்க. ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. உங்களுக்கான வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஏராளமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். புது புது உறவுகள், பெரிய பெரிய உறவுகள், பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்யறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். புண்ணியத்தை அடையணும் அப்படின்னா உதவி செய்யணுங்கிறது அவங்களுடைய விதி. அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது தூக்கி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியாக இருக்கும். கரெக்டாக அவங்கள சந்திப்பீங்க. இந்த வருஷம் ஏராளமான உறவுகள், நட்புகள் கிடைச்சி உங்களுடைய முயற்சிக்கும், உங்களுடைய ஞானத்துக்கும், அறிவுக்கும் பெரிய பெரிய உறவுகள், நட்புகள் கிடைச்சி ஜெயிப்பீங்க இந்த வருஷம். நான் சொன்ன மாதிரி ஆன்மீக நாட்டம், தயவு செஞ்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சது அப்படின்னா உங்கள் மனசில் தோணுது, இதெல்லாம் கடவுளின் கட்டளை, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆன்மீகமாக ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடியுங்க. எதையோ உங்ககிட்ட இருந்து ஒரு சக்தி எதிர்பார்க்குது. நீங்கள் எந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணம் வருதோ, அந்த கடவுள் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களை போய் பாருங்கள். அப்போ அந்த கோவிலுக்கு, அந்த கடவுளை, அந்த ஆன்மீக பயணத்தை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஐம்பூதங்களின் எனர்ஜி கிடைச்சாலே, 9 நவக்கிரகங்களுடைய சக்தி கிடைச்சாலே உங்கள் வாழ்க்கையில்
நீங்களே நினச்சாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, உங்களாலே தடுக்க முடியாது. ஆன்மீகத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்கும் கடவுளையே நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்றது அதெல்லாம் ஒரு தேவையற்ற வேலை, நேரம் வேஸ்ட் ஆகுது, காசு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இது வரைக்கும். அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எதையோ ஒன்று அந்த இறைவன் உணர வைப்பார். ஏதாவது நினைக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு எண்ணம் வரும், இந்த கோவிலுக்கு போகலாம், ஒரு தெய்வம் மனசுக்கு வரும், இந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் எண்ணம் வந்தது அப்படின்னா உங்களை பார்க்கணுன்னு அவர் விருப்பப்படுறாரு, அந்த தெய்வம் விருப்பப்படுது, அந்த கோவிலில் உள்ள சக்தி விருப்பப்படுது அப்படின்னு அர்த்தம். உடனே கிளம்பிடுங்க அந்த இடத்தை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி உடனே உங்கள் பயணம் இருந்தது அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு எனர்ஜி இருக்குல்ல, மிகப்பெரிய எனர்ஜிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், கெட்ட காரியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து விரட்டக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய தொழிலதிபரா, மிகப்பெரிய அரசியல்வாதியா, மிகப்பெரிய பதவி உயர்வில் இந்த ஆண்டு நீங்கள் அமரணுங்கிற விதி இருக்குங்க. யோகம் அப்படிங்கிறத விட விதி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அமருவீங்க. மிகப்பெரிய புகழை இந்த வருஷம் அடைய போகிறீங்க. இந்த ஆண்டு சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். எப்படி சூரியன் ஒளி இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் படுதில்ல, அந்த மாதிரி உங்களை பற்றின பெயர் இந்த உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக உங்கள் ஊரில் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அமைப்பாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறைந்தபட்சம் ஒரு 4 ஊருக்கோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயரும் புகழும் பரவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்கார்? 8வது வீட்டில் சூரியன் இருக்கிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மர்ம வீடு. அவமானங்களையும் அசிங்கங்களையும் தீர்க்கவே முடியாத நோய்களையும் கொடுக்கக்கூடிய இடம் அது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டத்தை, பெரிய யோகத்தை, பெரிய ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த அதிர்ஷ்டத்தை எடுத்துப்போம். உளவியல் ரீதியா, மன ரீதியா உங்களுக்கு பெரிய உற்சாகத்தை இந்த அமைப்பு கொடுக்கும். 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் கொடுக்கும். ஏன்னா மொத்தம் 4 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் அந்த வீட்டில் இருக்கு. அப்போ அதில் சூரியன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும், நம்மளால முடியுங்கிற துணிச்சலையும், நீங்கள் செய்கிற செயலில் நம்பர் 1 இடத்தையும் கொடுக்கக்கூடியது சூரியன். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறைச்சு வச்சிருக்கிற திறமை இருக்குல்ல, அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய அமைப்பும் உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் வரவழைக்கும், ஒரு பெருந்தன்மை உருவாகும். இது வரைக்கும் எவ்வளவோ சண்டை போட்டிருப்பீங்க. நான் பெரியவன், நான் பெரியவள், என் பேச்சை தான் கேட்கணும், என் பேச்சை தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பீங்க. இப்போ அந்த பக்குவம் கிடைச்சிருக்கும். சரி, நீ பெரியவனாகவே இருந்துட்டு போ, நீ பெரியவளாகவே இருந்துட்டு போ, ஆனால் நம்ம குடும்பத்துக்காக எதையும் செய், நம்ம குடும்பம் தான் முக்கியம். அப்படி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 8ஆம் வீட்டு சூரியன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒன்று நீங்கள் சாதிக்கணும் இந்த வருஷம். அதுதான் மிக மிக முக்கியமானது. இயல்பாக இருப்பீங்க. ஒரு சாதாரணமாக இருக்கிற உங்களை ஒரு திறமை வெளிப்பட்டு மிகப்பெரிய சக்தியாக அதை மாற்றும். அதாவது ஒரு நார்மலாக போயிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் போன உடனே அந்த நிறுவனம் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு திறமை வெளிப்பட்டு உங்களாலேயே அந்த நிறுவனம் பெரிய இடத்துக்கு போய் சேரும். அலசி ஆராய்ஞ்சு அந்த நிறுவனம் ஏன் இப்படி இருக்கு, அது வளர்கிறதுக்கு என்ன செய்யறது, எதை மாற்றுறது, இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டு போய் தூக்கி நிறுத்துவீங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறை, அரசியல், அறுவை சிகிச்சை துறை, நிதித்துறை, இராணுவம், காவல்துறை, இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை நீங்கள் தூக்கி நிறுத்துவீங்க. உங்களை இப்போ வேலையிலையும் அல்லது தொழிலில் சேர்த்துக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கு முயற்சி வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாரு. எல்லாமே பிச்சுக்கிட்டு வரும். அறிவாக இருந்தாலும், ஆற்றலாக இருந்தாலும், தன்னம்பிக்கையாக இருந்தாலும், தைரியமாக இருந்தாலும் எல்லாமே ஒரு புயல் மாதிரி, பூகம்பம் மாதிரி வெளியில் வரும். அதை பயன்படுத்திக்கிறவங்க மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவாங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் தனித்தன்மை அடைவீங்க. நீங்கள் தான் அதில் கெத்து இந்த விஷயத்தில் அப்படிங்கிற பேரை வாங்குவீங்க. அது கூட ஆன்மீக பற்று மட்டும் இருந்துருச்சு. அதாவது ஆன்மீக பற்றுனா என்னங்க, நல்லா திறமை இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு திருநீர் வச்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுதான் ஆன்மீக பற்று. அப்படியே உங்களுக்கு துணை வரும். அந்த நேர்மறை சக்தி இருக்குல்ல, அது உங்களுக்கு துணை வரும். அந்த திருநீரை வச்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் மனசு தெளிவாகும், தைரியமாகும். உன்னால் முடியறது எதுவுமே இல்லை ராஜா, போ ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு சக்தி உங்களை தள்ளிவிடும். நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீங்க. ஒரு ரொமான்டிக், ஒரு
ரெமோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்நியன் படத்தில் ரெமோ வருவார்ல, அந்த மாதிரி ஒரு ஜாலியான டைப்பாக மாறி தெளிவான சிந்தனை, தெளிவான செயல்பாடுகள் உங்களை அந்த தொழிலையோ அந்த வேலையிலையோ உயர்த்தி காட்டும். அதனால் அவங்க பெரிய லாபத்தை அடைவாங்க. அப்போ எந்த ஒர்க்குக்கு போகலாம், எந்த மாதிரியான விஷயத்தில் இறங்கலாம் அப்படின்னா, ஒரு ஆசிரியராக, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குருவாக, ஆராய்ச்சி தொடர்பான வேலை, தொழில், ரகசிய வேலைகள், இப்போ காவல்துறையில் இருக்குது, இராணுவத்துறையில் இருக்குது, மருந்து கண்டுபிடிக்கிறது மருத்துவத்துறையில், இப்படி மறைக்கப்பட்ட அறிவு வெளிப்படும். மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளியில் கொண்டு வர்றதில் உங்களுக்கு இந்த சூரியன் மிக அற்புதமான அமைப்பை தருகிறது. சிஐடி சிபிஐலாம் இருந்தீங்க அப்படின்னா எந்த குற்றமும் உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சூரியன். ஆனால் அந்த சூரியன் 2 விஷயமும் செய்வாருங்க. நம்ம நல்லது மட்டுமே சொன்னோம். நல்லதுன்னா உங்களை உங்கள் ஊரில் பெரிய ஆளாக மாற்றுவார், அதுவும் சூரியனுக்கு உண்டு. ஒரே நாளில் புகழடைய வைப்பார். ஆனால் அதே நேரத்தில் அரசியலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சூரியன் நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்து திடீர்னு அதில் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார், கெட்ட பெயரை கொண்டு வந்து கொடுத்துருவார். அரசியலில் உங்களுக்கு ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். சில மாதம் மக்களுக்கு பிடிச்சவராக இருப்பீங்க, அப்புறம் திடீர்னு பல விமர்சன கணைகள் உங்கள் மேலே வந்து விழும், பல அவதூறுகள் வந்து விழும், அவமானப்பட்டு அசிங்கப்பட வேண்டிய அமைப்பாக உருவாக்கும். ஒன்றும் எச்சரிக்கையாக இருங்க, உண்மையாக இருங்க, தைரியமாக இருங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. அரசியலில் போகிறீங்க அப்படின்னா உண்மையாக இருக்கிறது தான் முக்கியம். எத்தனை அவதூறுகள் வந்தாலும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அதே நேரத்தில் தவறான சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே தான் மிக மிக எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதாவது எந்த இடத்துக்கு இந்த அமைப்பு கொண்டு போவோம் அப்படின்னா, பாதாள உலக ராஜா, கடத்தல் மன்னன், லஞ்சவாதி, ஊழல்வாதி, இப்படி கெட்ட பெயர், உச்சபட்ச பேர் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த பட்ட பெயர்னு சொல்லுவோம்ல, பட்டம், இந்த சூப்பர் ஸ்டார், மக்கள் திலகம் அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு இப்படி கிடைச்சிரும். கடத்தல் மன்னன், பாதாள உலக ராஜா, காட்ஃபாதர் அப்படிங்கிற கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இதை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய அமைப்பு, சிறைவாசம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இதை உருவாக்கும். உங்கள் மனசை மீறி, உங்கள் சிந்தனையை மீறி இதெல்லாம் நடக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, அதே இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? உங்கள் அதிபதி, மிக முக்கியமாக ரிஷபம் அப்படிங்கிறது லக்னாதிபதியாக வரக்கூடியவர். அவர் ஆட்சி பெற்றிருந்தார் உங்களுக்கு அப்படின்னா அதியோகத்தை கொடுப்பார். ஆனால் 8ஆம் வீட்டில் இப்போ இருக்கிறார். 8ஆம் வீடு அப்படிங்கிறது மிக அற்புதமான வீடு தான். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. 8ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ஒரு அதிர்ஷ்டத்தால் மாங்காய் விழாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் உங்களுக்கு விழும். இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, குறுக்கு வழியில் பயன்படுத்திடக்கூடாது. ஒரு பணத்தை போட்டோம் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு எங்கேயும் பணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருப்போம், அதில் லாட்ரி அடிச்சிடும் அப்படின்லாம் நீங்கள் பணத்தை போட்டுறக்கூடாது. யூக வணிகம் அப்படின்னா அந்த மாதிரி மறைமுக வணிகத்தில், பங்கு சந்தை, இதெல்லாம் நிறைய பணம் போட இப்போ உங்களுக்கு அமைப்பு உண்டு. பணம் போட்டால் நிறைய கிடைக்கும், ஆனால் அங்கே வந்து ரிஸ்க் அதிகம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அதிர்ஷ்டத்தை உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். இப்போ சுக்கிரன் வந்து நிறைய கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். உங்களுடைய தனித்தன்மை வெளிவரும், உங்களுடைய அந்த உழைப்புக்கான பலன் சீக்கிரம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் இந்த மாற்றம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க சுக்கிரனால். சுக்கிரனுடைய காரகம் என்னங்க? வண்டி, வாகனம், ஆடம்பர பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை, சுற்றுலா, இப்படி சுகத்தை கொடுக்கக்கூடிய அத்தனையும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அத்தனையும் சுக்கிரனுடைய காரகத்துவம். அதை இந்த ஆண்டு உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். எப்படின்னா ரகசியமாக பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். அப்போ ஒரு உண்மையாக, நேர்மையாக ஒவ்வொரு வேலையும் தொழிலையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஏதாவது புதுசாக கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு இரவும் பகலும் கஷ்டப்படுங்க, யோசிங்க. அதை பற்றின சிந்தனையை கொண்டு வாங்க. இங்கே அதிர்ஷ்டம் வந்து லாட்ரி சீட்டு வாங்குறதுனால விடக்கூடாது, அது நிலைக்காது, பிரச்சனையை கொடுக்கும். இங்கே அதிர்ஷ்டம் வந்து நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுடைய முயற்சியினால் அந்த கிடைக்கிற அதிர்ஷ்டம் இருக்குல்ல, உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். அதன் மூலயமா நான் சொன்ன அந்த வண்டி, வாகனம், நிலம், சொத்து, சுகம், பங்களா, இப்படி அத்தனையும் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கறதா இருக்குது. அதனால்
இந்த சுக்கிர பகவான் இந்த 2026 உங்களுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்து, ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னா, இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே வந்து நம்ம மைனஸ் சொல்லாமல் கடந்து போயிடலாம்னு நினைக்கிறோம், ஆனால் போக முடியல. ஏன்னா இதை சொல்லாமல் விட்டுட்டு நீங்கள் இதுக்குள்ளார சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய வெற்றி பாதிக்கப்படும். அப்போ மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடமும் உண்டு இந்த சுக்கிரனால. ஏன்னா ரகசிய வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். பல நல்ல விஷயங்களை சுக்கிரன் கொடுத்தாலும் செஞ்சாலும், ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கமும் இருக்கு. அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக இந்த கடன் வாங்க வைக்கும், பணத்தை வீண் செலவு செய்ய வைக்கும். பெண்களுக்காக, ஆண்களுக்காக, அதாவது அடுத்த உறவில் உள்ள ரகசிய உறவில் இருக்கிற ஆண்களுக்காக, பெண்களுக்காக நஷ்டம் அடைய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் 8ல் இருந்தாலே குடும்ப வாழ்க்கை பாதிப்பு கொடுக்கும், ஒரு ரகசிய உறவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ரகசிய வீட்டில் இருக்குல்ல, மறைவு ஸ்தானத்தில் இருக்குல்ல, அதனால மறைவு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ரகசிய வாழ்க்கையை கொடுத்து ஊரை விட்டு மறைஞ்சு போகிறது, அல்லது சிறைவாசம், அல்லது எதுக்கோ பயந்துக்கிட்டு நம்ம வெளியில் வர்றது, இப்படி நிறைய தவறான காரியங்கள், தவறான விஷயத்தில் சிக்க வேண்டிய அமைப்பும் இருக்குது. அப்போ குடும்ப வாழ்க்கை பாதிப்பு, இதனால் திருமணம் தாமதமாகிறது. இது எப்படிங்க தாமதமாகும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே, அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம ரகசிய உறவை வச்சுக்கும் போது அது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு நமக்கு எந்த வரன் வந்தாலும் பொண்ணு வந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லி தடுக்கிறது. இந்த மாதிரியான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் வரும். வீடு வாகனம் அமைய பல தடைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த காமத்தை நோக்கி, எதிர்பாலினத்தவரை நோக்கி எண்ணங்கள் பயணம் செய்யும்போது வீட்டு மேலே அக்கறை இருக்காது. ஒரு வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. அதில் தடையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் பாதிப்பை கொடுத்தாலும் சில ரகசிய உறவால் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் நிறுத்தும். இந்த விஷயத்தில் சுக்கிர பகவான்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் மனசில் எது வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ணாமல் உங்கள் பாதையை சரியாக நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடைகள்லாம் வராது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன விதி இருக்கோ அதுதான் அமையும். அப்போ ஏதோ தப்பான பாதையில் போகிறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிங்க, பல சிக்கலை நம்ம சந்திக்க போகிறோம், அதனால தான் இந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதையும் தடுக்க முடியாமல் கூட உங்களுடைய செயல்பாடு இருக்கலாம். அதாவது உங்கள் மூளை சொல்லுது நீங்கள் சிக்கலை மாட்டிப்பீங்க அப்படின்னு, ஆனால் மனசு சொல்லுது நமக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தேவை, இந்த ரகசிய உறவு தேவை, நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்குது, இந்த சிற்றின்பத்தை அடையறதுக்கு தேவை உண்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கிற புதன் என்ன செய்யும்? புதனுக்குரிய காரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு, படைப்பாற்றல், வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கார். அவரும் உங்களுடைய திறமையை கொண்டு வர்றதுக்கு நிறைய யோசிக்க வைப்பார். அதனால் சிந்திச்சு செயல்பட போகிறீங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. உங்களது அறிவாற்றல் மேம்பட்டு பல விஷயங்களில் சாதிக்க போகிறீங்க. எதில் சாதிக்கலாம் அப்படின்னா கலைத்துறை, எழுத்துத்துறை, ஓவியத்துறை, வடிவமைப்பாளர்கள், கட்டிடக்கலைத்துறை, இப்படி ஆயக்கலை 64லும் இருக்கிற ரகசிய வெற்றி, அதாவது வெற்றியின் ரகசியம் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய வெற்றியின் ரகசியத்தை கண்டுபிடிப்பீங்க. அதே நேரத்தில் புதன்னா காதல் கிரகம், ரகசிய வீட்டில் வேற இருக்குது. அப்போ ரகசியமான காதல் உருவாகும். இங்கே சுக்கிரனும் புதனும் ஒரே மாதிரி தான், புரிஞ்சுக்கணும் நீங்கள். சுக்கிரன் காமத்துக்கு அதிபதி அப்படின்னா புதன் காதலுக்கு அதிபதி. ஆனால் காதல் நல்ல காதலா கெட்ட காதலா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நல்ல காதலை இந்த புதன் உருவாக்கலாம், கெட்ட காதலையும் உருவாக்கலாம். இந்த நேரத்தில் அடுத்தவர்களுடைய வசதி வாய்ப்புக்காக உங்களது அறிவை பயன்படுத்தக்கூடிய, சுகத்துக்காக உங்களது அறிவை பயன்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். இங்கே 2 பாதை தாங்க உங்களுக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடி சுக்கிரனை பற்றி சொன்னேன், இப்போ புதனை பற்றி சொல்லும்போது இப்போ 2 பாதை. உங்களது அறிவை உங்களது குடும்பத்துக்கும் உங்களது முன்னேற்றத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, அல்லது உங்களது அறிவை சுகம், ஆண்கள் சுகமோ அல்லது பெண்கள் சுகமோ, சிற்றின்பத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா? அதை நோக்கி உங்களது இந்த புதனுக்குரிய அறிவை நீங்கள் கொண்டு போக போகிறீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை. இப்போ எந்த பாதையில் தேர்ந்தெடுப்பீங்க? அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கான பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பமே உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி அர்ப்பணிப்போடு இருப்பார், உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. ஆனால் எந்த தவறு செஞ்சாலும் மன்னிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் ஒன்றாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி உங்களுடைய கணவனோ மனைவியோ மிக கண்டிப்போடு இருக்கக்கூடியவர். நீங்கள் எப்படி இருக்கீங்க
அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் அவங்களுக்கு இருக்கும். உங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறது தான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அதை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற திறமை அவர்களுக்கு உண்டு. எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற திறமை அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதை அவங்க சரியாக உங்கள் குடும்பத்தில் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, திருமணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, அவங்களுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அவங்களே உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய சொத்துக்கள், நிறைய செல்வங்கள், நிறைய கௌரவம் இதெல்லாமே கிடைச்சி உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், ஒரு கொள்கையை வளர்த்துக்கணும். இந்த 2026 கொள்கை இருந்தால் தான் கட்சிகள் ஜெயிக்கும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கொள்கை லட்சியம் இருந்தால் தான் இந்த 2026 நீங்கள் ஜெயிப்பீங்க. எழுதி வைங்க. அதாவது நாம் எந்த இடத்துலையும் தவறான பாதையில் நடக்கக்கூடாது, யாரையும் அவமதிக்கக்கூடாது, எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது, இவர்கள் சொன்னால் நம்ம கேட்கணும், இவர்கள் கூட நம்ம சேரக்கூடாது, இதெல்லாம் இந்த தவறையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது கொள்கை. அதுபோல் ஒரு டார்கெட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் இதை நான் கண்டிப்பாக முடிப்பேன். என்னென்ன உங்களால் முடியும், என்னென்ன சாதனைகள், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு சைக்கிள் நான் வாங்குவேன் அப்படின்னு கூட எழுதி வைங்க. இந்த வருஷத்தில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி எல்லாருக்குமே வண்டி வாகனம் உண்டு, இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்படியே இல்லை, ஒரு சைக்கிள் இன்னும் 2 மாதத்தில் வாங்குவேன். அதாவது 2026 பிப்ரவரி மாதம் சைக்கிள் வாங்குவேன், ஏப்ரல் மாதம் ஒரு பைக் வாங்குவேன், அல்லது பெண்களாக இருந்தால் ஸ்கூட்டி வாங்குவேன், ஒரு அக்டோபர் நவம்பரில் கார் வாங்குவேன், அதுக்கு இடையில் ஆகஸ்ட் ஒரு நிலம் வாங்குவேன், டிசம்பர் மாதம் அதில் வீடு கட்டி முடிப்பேன். இப்படி உங்களுடைய மிஷன் டார்கெட் மிக பெருசாக இருந்தாலும் சரி எழுதி வைங்க, சின்னதாக இருந்தாலும் எழுதி வைங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது அத்தனை வருஷத்துக்கும் நீளும். எதுவாக இருந்தாலும் சரி எழுதி வச்சு சாதிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையெல்லாம் அடுத்து நீங்கள் எழுதுவீங்க, சாதிப்பீங்க. என் வாழ்க்கையில் சத்தியமாக இது நடந்தது. அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கேன். ஒரு மிஷன் நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்போது தான் அதை நோக்கி நம்ம வளரணும், அதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு இடையில் எந்த தடை வந்தாலும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் நம்மளை தடுக்கவே கூடாது. நம்ம எல்லையை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஒரு தடை வரும், ஒரு தாமதம் வரும், சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போய் எழுந்தோம் அப்படின்னா நாம் என்ன பாதையை நோக்கி பயணிக்கணும், நம்முடைய டார்கெட் என்ன, மறுபடியும் அந்த பாதையை நோக்கி பயணிக்கணும். அதுதான் ஒரு மிஷன், அதுதான் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள், ஒரு டார்கெட். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க நண்பர்களே, தோழிகளே. அதுபோல் 9ஆம் வீட்டில் சுக்கிரன், காதல் அற்புதமாக உருவாகும். காதல் திருமணத்தில் போய் முடியும். உங்கள் வாழ்க்கை துணையை தேடுறதுல ஒரு வெற்றியை அடைவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கணவனோ மனைவியோ கிடைப்பாங்க, அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் இந்த வருஷம் கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் வெறுமையான வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்கு, சுகப்படுத்துறதுக்கு ஒரு ரொமான்டிக்கான வருஷமாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, டூயட் பாடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் டூயட் பாடுவீங்க. அதாவது காதலர்கள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஒரு அன்பை தேடுவீங்க. பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேரும். ஒரு கணவனை பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது காதலரை ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க, காதலியை பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் அதிகரிக்கும். ஒரு நேர்மையான உறவை இணைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. டூயட் பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, காதல் கவிதை. அதுவும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, ஆ ஆ ஆ ஆ
இப்படி உங்களுடைய அன்பை, காதலை காதலன் காதலியோட அல்லது கணவன் மனைவியோட பகிர்ந்து கொள்கிற, கலந்துக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். அதனால் இந்த காதலே, இந்த அன்பே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடக்கூடிய ஒரு ஆண்டு. ஜோதிடத்துக்கெல்லாம் இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லலாம், நீங்களும் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பாட்டால் தான் அந்த காலத்து காதல்லாம் ஒரு அழகாக வளர்ந்தது, ஒரு நல்ல காதலை உருவாக்குனது, அந்த காதலில் நேர்மையாக இருக்க வச்சது இந்த மாதிரியான பாடல்கள் தான். அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் அந்த பாட்டை நான்லாம் விரும்பி பாடுவேன். அதனால் உங்களுக்கும் பாடி காட்டினேன், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக திட்டாதீங்க. ஓகே. அதுபோல் இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இந்த நேரத்தில் டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. சமூகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும். மக்கள் தொடர்பு உங்களுக்கு இப்போ பெரிய சக்தியாக அமையும். அவங்கக்கிட்ட உங்களை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும். நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. உங்களை பிரபலமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் திறமையாக இருக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகும். உங்களது திறமை அவங்ககிட்ட வெளிப்பட்டு உங்களை முழுசாக நம்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லா விஷயத்துலையுமே இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த தொழில் வேலை செஞ்சாலும் மக்கள் முதல்ல நம்மளை நம்பணும். அந்த ஈர்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது, அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது இந்த காலகட்டத்தில். அதாவது இந்த வருஷம், இந்த 2026 மக்களை உங்கள் பக்கம் சாய வைத்து உங்களது ஆட்சியை அமைக்கும். அப்போ என் நண்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த 2026 ஆட்சி அமைப்பீங்க. இது 100க்கு 100 உண்மை. அடுத்து 8வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். 8வது வீட்டில் செவ்வாய் இருப்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும். அதாவது எதையுமே அவசரப்பட்டு செய்ய வைக்கும். அவசரப்பட்டு செய்ய வச்சாலே பதட்டத்தில் செய்வீங்க, பொறுமை இழந்து செய்வீங்க. யாராவது உங்களை தூண்டி விடுவாங்க. அடுத்தவர்கள் சொன்ன பேச்சை கேட்டு அப்படியே முடிவு பண்ணுவீங்க. செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம் என்ன தெரியுமா? எதையுமே யோசிக்க வைக்காம புடால்னு இறங்கி நம்மளை செய்ய வச்சு நம்மளை வீழ்த்தி விட்டுரும். யோசிக்காமல் செய்ய வச்சு சிக்கலை மாட்டி விட்டுரும். யோசிக்கிற எண்ணத்தையே சுத்தமாக அழிச்சிரும். பதற்றமான சூழ்நிலை ஏற்படும். ஒரு மனசு பரபரப்பாக இருக்கும். எதையாவது செய்யணும், ஒரு விஷயம் நம்ம காதுக்கு பட்டதுன்னா இதை கண்டிப்பாக டக்குன்னு முடிச்சிடணும். அப்போ சிந்திக்காமல் முடிக்க வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் அமைப்பு. சனி அப்படின்னா ரொம்ப யோசித்து பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய அமைப்பு. செவ்வாய் அப்படின்னா யோசிக்காம டக்குன்னு ஒரு செகண்ட்ல செய்யக்கூடிய அமைப்பு. அதனால சுக்கிரனோட புதனோட இருக்கிறதுனால செவ்வாய் என்ன செய்யும்? தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பும் உண்டு. சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதில் வெற்றி மேல் வெற்றியவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய பாதை தான் இங்கே முக்கியம். இந்த அமைப்பு இருக்கிறதுனால, சூரியனும் இந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு பயம் வரும் உங்கள் மேலே, ஒரு மரியாதை வரும். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் எதை முடிவெடுத்தாலும் அதை சரியாக எடுப்பீங்க அப்படிங்கிற எண்ணம் உண்டு. கண்டிப்பாக நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அங்கே எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை எதிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பெறுவீங்களா? அப்போ உங்களை நம்புற இடத்துக்கு கொண்டு போய் சூரிய பகவான் கொண்டு போய் விடுவார். தன்னம்பிக்கையோட தைரியத்தோட கொண்டு போகிற செவ்வாய் அதுக்கப்புறம் கைப்பிடிச்சு சூரியன் முதலிடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பு. இந்த 8ஆம் வீட்டில் இந்த சூரியன் செவ்வாய் இருக்கிறது மிக அற்புதமான ஒரு அமைப்புங்க. நீங்கள் எதில் நம்பர் 1 இடத்துக்கு வரணும்னு நினச்சிருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்க. இறை வழிபாடு ரொம்ப முக்கியங்க. இதில் ஆன்மீக உதவியோட உங்கள் பயணத்தை நீங்கள் தொடரும்போது முருகனுக்கு எப்படி ஒரு வேலோ அந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் பகவான் வெற்றியை எங்கே இருந்தாலும் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறது மாதிரி தான். அதனால் இந்த செவ்வாய் பகவானை வச்சுக்கிட்டு, அதனுடைய ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகள் வருதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் உருவாகுறாங்களோ, எங்கெல்லாம் உங்களை கீழே அழுத்தணும், வளரவே விடக்கூடாது, போட்டிகள் இல்லாத உலகமே இல்லை, போட்டிகள் இல்லாத தொழில் வேலையை எதுவுமே இல்லை. அப்போ அங்கெல்லாம் உங்கள் கூட நின்று உங்களுக்காக போரிட்டு உங்களை வெற்றிப்படி நோக்கி தூக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் செய்வார். அதே நேரத்தில் எங்கேயும் சில பிரச்சனைகள் உண்டு. சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பு, லஞ்சம் வாங்குகிற அதிகாரியாக உங்களை கொண்டு போய் நிறுத்தும், லஞ்சம் வாங்கி சிக்கிக்கிற சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது கொள்ளையடிக்கிற கூட்டத்தோட தொடர்பு, தவறு செய்கிறாங்களா, பெரிய பெரிய குரூப்பாக தவறு செய்வாங்க. இப்போ கிட்னி பறிச்சாங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில், கரூரில், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய அந்த குரூப்போட உங்களை
ஜாயின் பண்ண வைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அது மட்டும் இல்லை, நெருப்புங்க. சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது அதுவும் நெருப்பு ராசி. நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீர் ராசியும் இங்கே இருக்குது. அப்போ நீரில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது கடல் போகும்போது அல்லது சுற்றுலா போகும்போது, ஆற்றுக்கு போகும்போது, குளிக்கும்போது இப்படி எச்சரிக்கையாக இருக்கணும். நெருப்பில் எச்சரிக்கையாக இருக்கணும். மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். விமானம் நல்ல காலம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து விமான பயணத்தை மேற்கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த செவ்வாய் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார்கள். இந்த வருஷம் நல்ல நேரம் பார்த்துட்டு போறீங்க, இறைவா நீயே கதி, நீ எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு அவர் கையில் ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அவர் பார்த்துப்பார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் இருந்தாலும் யோசிக்காம சிந்திக்காம எதையுமே செய்யாதீங்க. எது நல்லது எது கெட்டது அதை மட்டும் சிந்திச்சு செயல்படுங்க. முக்கியமாக இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், சபதம் எடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சபதத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. என்னது 200% இந்த ஆண்டு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதனால் சபதம் எடுத்துக்கங்க. நான் இப்படி தான் வாழ போகிறேன். பல குறைகள் இருக்கும். குறையில்லாத மனுஷனும் இல்லை, தப்பு செய்யாத மனுஷனும் இல்லை. மனுஷன்னா தப்பு செய்வான், அவன் தான் மனுஷன். இல்லைனா ரோபோட் தான் தப்பு செய்யாது, மனுஷன் சொல்கிறத கேட்கும். இன்றைக்கி ஏஐன்னு அதையும் தாண்டி செய்ய ஆரம்பிக்குது. அது அடுத்த விஷயம். மனுஷனாலே தப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டு முடிவு இல்லை, சபதம். இந்த ஆண்டு இதை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன். இன்றைக்கி நிறைய பழக்கங்கள் இருக்கும். ஒரு 10% பேர் இந்த உலகத்தில் எந்த பழக்கமும் இல்லாமல் தாம் வாங்கி வந்த கர்ம வினையை தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேர்மையாக இருக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும். மீதி 90% பேர் ஏதோ ஒரு சுழற்சியில், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் அப்படிங்கிற சபதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா விஸ்வரூபம் தான். நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, எப்படி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். புது அவதாரம் இந்த 2026ஆம் ஆண்டு எடுக்க போகிறீங்க. பல சவாலை சமாளிக்க போகிறீங்க. அதாவது 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம்டா அப்படின்னு நிற்க போகிறீங்க. அதாவது நீங்களாக இனிமேல் இருக்கக்கூடாது. வேற எதையும் கண்டு போராடக்கூடிய, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதராக, அந்த ஒரு மனித இனமாக மாறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பல வாழ்க்கை பாடத்தை கற்றுப்பீங்க. பல வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இங்கே என்ன தெரியுமா, வாய்ப்பு தான் முக்கியம், உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சிந்திக்க தெரியாதவனுக்கு தான் கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன், சிந்திக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, எல்லா செல்வங்களையும் அடையிறது கஷ்டம். சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸிங்க. ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும் இது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆப்பிள் பழம் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த நியூட்டன் என்ன செஞ்சார், மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். புவியீர்ப்பு உண்டு பூமிக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். பெரிய விஷயம். பறவை பறக்கிறத ரைட் சகோதரர்கள் பார்க்குறாங்க. அப்போ சிந்திக்கிறாங்க, பறவையால் மட்டும்தான் பறக்க முடியுமா, நம்மளாலையும் பறக்க முடியும். அந்த பறவை எதனால் பறக்குது, அதுக்கு என்ன சக்தி இருக்குது பறக்கிறதுக்கு. 5 அறிவு கொண்ட ஜீவன் பறக்குது, 6 அறிவு கொண்ட மனிதன் நடக்கிறான். அப்போ நாம் பறக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சிந்தனை தான் ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்த உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் இங்கே சிந்தனை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொருள், நாம் சந்திக்கிற அனுபவம், நாம் செய்கிற செயல், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இதில் எல்லாத்துலேயும் உங்களை ஈடுபடுத்தி உங்கள் கவனத்தை செலுத்தி நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படும், மிகப்பெரிய சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும். எவ்வளோதோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோதோ வேலைகள் இருக்குது. நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் விளம்பரம் பார்க்குறீங்க, மொபைலில் பார்ப்பீங்க, டிவியில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. அதில் ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா, பயிற்சி தருகிறோம், வேலையும் வாங்கி தரோம், கணிப்பொறி கற்றுக் கொடுக்குறோம், சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இப்படின்னு பல விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த முயற்சியுமே நம்ம பண்ணாமல், எதையுமே கவனிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறோம். நம்மளாலாம் இது முடியுமா, இதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லை. அப்படியே யாராவது பயிற்சிக்கு போய் முன்னேறிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குங்க, நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. இது யார் மேலே குத்தங்க? கொட்டி கிடக்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இல்லை, கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு உயிரினமுமே, ஒவ்வொரு மனுஷனுமே, ஒவ்வொரு செயலுமே இங்கே வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா அது யாருடைய குற்றம்? முயற்சி இருக்கிறவங்கள கடலில் தள்ளணும்னு வச்சுங்களேன், அவங்க முத்தெடுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க.
விஷத்தை கொடுத்து மரண தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்க. யாருக்கு? சாக்ரடிஸுக்கு. ஆனால் அந்த நேரத்துலையும் பக்கத்தில் இருக்கிற கைதிக்கிட்ட ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அடுத்த நிமிஷம் அவருக்கு மரண தண்டனை விஷ மருந்து கொடுத்து கொல்ல போகிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த கைதிக்கிட்ட ஏதாவது புதிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது மரணிக்கும் தருவாயிலும் புதிய விஷயம் தேடுற அவர் எங்கே வழிநடுக நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சோம் அந்த வாய்ப்புகளை பார்த்து முயற்சி பண்ணாமல் நாமளே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு இதுதான் விதி, நமக்கு இதுதான் அதிர்ஷ்டம், நமக்கு கிடைச்ச யோகம் அவ்வளோதான், இப்படி நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த 2026 டிசம்பர் மாதம் பிறக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2025 டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுறத விட்டுட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. மனசில் என்ன செய்யலாம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம் நேர்மையாக நம்ம வாழ்க்கையில் என்ன முடிக்க போகிறோம், இதை சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. இந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, இப்படிலாம் நம்ம அடுத்தது புலம்பவே மாட்டோம். எவ்வளோ பேர் புலம்புறோம். எங்கே தெரியுமா அதெல்லாம் பிரச்சனை? படிப்புக்கேற்ற வேலை வேணும், அரசாங்க வேலை தான் வேணும், பெரிய கம்பெனியில் தான் நமக்கு வேலை தேவை, பெரிய நிறுவனமாக தான் நம்ம தொடங்கணும், பெரிய தொழில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் மத்திய அரசில் தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அப்படி கிடைச்சதுன்னா கை நிறைய சம்பளம் கிடைக்கும், இப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் பல பேர். இதனாலே பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். அதுவும் கார்ப்பரேட் வேலை கனவுகள்லாம் மிக அதிகம். ஐடி துறையில் வேலை செய்யணும், இப்படி கனவு உலகில் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல வேலைகள் இருக்குங்க, பல தொழில்கள் இருக்குது. நம்ம சொன்னது மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய சிந்தனை உருவாகணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கேயாவது நமக்கு புதுசாக கிடைக்குதா, ஒரு ஐடியா கிடைக்குதா, வாய்ப்பு கிடைக்குதா, இப்படி மனசு வச்சா நம்மளாலேயும் முடியும். ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும், ஒரு தொழில் நம்ம செஞ்சே ஆகணும். அரசு வேலையோ சொந்த தொழிலோ தனியார் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு நம்ம ஒரு வேலையில் சேரணும், ஒரு இடத்துல சேரணும். கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்குங்க, எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களால் அடைய முடியும், நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை 200% பலிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கு 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறது மிகவும் அற்புதமான விஷயம். கடின உழைப்பாளியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப அர்ப்பணிப்பு குணத்தோட செயல்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த விநாயகருடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க. வாழ்க்கையில் எது நிலையானது, எது நிலை இல்லாதது அப்படிங்கிறத புரிய வச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது அமைப்புங்கிறத விட மிகப்பெரிய சக்தி, உங்களுக்காகவே வந்த சக்தி. ஒரு நல்லவர்களால், நல்ல குணம் கொண்டவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களது கடின உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்புக்கான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. நிறைய உதவிகள் கிடைக்கும். யாரோ எதுக்கோ உதவி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். நிறைய ஆதரவை பெறுவீங்க, நிறைய பாராட்ட பெறுவீங்க. உங்களுடைய பாலியல் நோக்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்துவீங்க. உங்களை மீறி அந்த சிற்றின்பத்தில் ஈடுபட மாட்டீங்க. என்னதான் உங்களுக்கு அந்த சிற்றின்ப வேட்கை அப்படிங்கிறது தலை தூக்கினாலும் அதை கட்டுப்படுத்தி யார் கூட எங்கே எப்படி இருக்கணும், இந்த இடத்துல இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ரகசிய உறவுகளை கட்டுப்படுத்துவீங்க. உங்களை அடையறதுக்கு சில கயவர்கள், அது ஆண்களோ பெண்களோ முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஈஸியாக நீங்கள் விலகி வருவீங்க. தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், நிறைய வாய்ப்புகள், அதாவது நீங்கள் கெட்டு போகிறதுக்கு, நீங்கள் கெடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமையும். நிறைய மனிதர்களோ செயல்பாடுகளோ அமையும். அதிலிருந்துலாம் நீங்கள் மீண்டு வரக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே நேரத்தில் எங்கே பயணம் செஞ்சாலும் பார்த்து பயணம் செய்யணும். ஏன்னா கேது அப்படின்னா ஆக்கிறதும் அழிக்கிறதும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவாகத்தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் பயணம் செய்யும்போது மிக பொறுமையாக, நிதானம் தேவை. சாகச விளையாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எச்சரிக்கையோட ஈடுபடுங்க. அதுபோல் வேகமாக பைக்கை ஓட்டுறது, வேகமாக காரை ஓட்டுறது, இதெல்லாம் நிறுத்திக்கிங்க அல்லது குறைச்சிக்கிங்க. ஏன்னா காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, திடீர் விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பை இந்த கேது பகவான் உருவாக்குவார். அடுத்தது 10ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. தொழில் ராகுவா இருக்கார். உங்கள் தொழில் மிக எதிர்பார்ப்போட போகும். உங்கள் தொழிலில் நிறைய ஆசைகளை உருவாக்கிக்கிட்டு நம்ம தொழில் அப்படி முன்னேறணும், இப்படி முன்னேறணும், இவ்வளவு
தொழிலை வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணுவீங்க, ஒரு ஆசையை பேராசையை வளர்த்துப்பீங்க. வேலையிலையும் அதே மாதிரி தான். இந்த பெரிய கம்பெனியில் போய் சேரணும், அல்லது இந்த கம்பெனியில் இந்த பதவியை பிடிக்கணும், இவ்வளவு நம்ம சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற உயர் ஆசைப்படுவதற்கான அல்லது பேராசைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அசால்ட்டாக கொண்டு போய் இந்த அமைப்பு கொண்டு போய் உங்களை சேர்க்கும். ராகு பகவானுடைய அமைப்பு என்ன தெரியுமா? நிறைய ஆசைப்பட வச்சு நேர்மையாக சிந்திச்சாங்க அப்படின்னா, நேர்மையாக செயல்பட்டாங்க அப்படின்னா அதை அடைய வைக்கிறது ராகு பகவானுடைய முக்கிய பங்கு. உங்கள் தொழிலில் உயர் பதவி, உயர் நிலை இதெல்லாம் எட்ட வைக்கிறது இந்த ராகு. நிறைய ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், நிறைய திங்க் பண்ண வைப்பார், பல பாதைகளில் பல வழியில் திங்க் பண்ண வைப்பார். எப்படி போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், இப்படி போனால் வாழ்க்கை முன்னேறும், இப்படி போனால் பெருசாக சம்பாதிக்கலாம், இப்படி போனால் பெருசாக முன்னேறலாம் அப்படிங்கிற அதீத எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. தொழிலையும் வேலையிலையும் வெற்றியவும் கொடுப்பார், அதே நேரத்தில் சோதனைகளையும் கொடுப்பார். அதீத ஆர்வத்தில் எதையாவது செஞ்சு மாட்டிக்கிறது, நஷ்டப்படுறது, அதிக ஆசைப்பட்டு முதலீடு அதிகமாக போட்டு நஷ்டப்படுறது, அப்புறம் மரியாதை போக வைக்கிறது, கௌரவத்தை போக வைக்கிறது, தவறான பாதைக்கு நம்மளை திருப்புறது. இந்த பக்கம் போய் நஷ்டப்பட்டோமா, இதை சம்பாதிக்கிறதுக்கு தவறான பாதையை தேர்ந்தெடுப்போம், அந்த பாதையில் போய் சம்பாதிப்போம், அப்படி நம்மளை தள்ளி விட்டுரும். இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக யோசிக்க வேண்டியது அவசியம். அறிவு தளத்தை அற்புதமாக வளர்க்கும், வாழ்க்கையில் முன்னேறலாங்கிற உந்துதலை கொடுக்கும், வாழ்க்கையில் உயர நிறைய உதவி செய்யும், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனாலும் சரியான பாதைக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய சிந்தனையை கொடுத்து முன்னேற வைக்கும். தவறான பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கெடுத்துரும். அதுபோல் 11ஆம் வீட்டில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா லாப வீட்டில் இருக்கார். இந்த ஒரு விஷயத்தால தான் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக உங்களால் சமாளிக்க முடியுது, சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. உங்கள் கௌரவத்தை இந்த தொழில் சனி பாதுகாத்துக்கிட்டு வருது அப்படின்னா 90% உண்மை. ஆனால் எல்லாருக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் விரயச்சனி அடுத்தது மிக முக்கியமான போராட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே, தோழிகளே, இந்த லாப சனியை பயன்படுத்திக்கங்க. இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லட்சத்தையும் கொண்டு வரலாம், கோடிகளையும் கொண்டு வரலாம். உண்மையாக கஷ்டப்படுங்க, மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடின உழைப்பு தான் இங்கே ரொம்ப முக்கியம். சனி பகவான் மிக பிரம்மாண்டமாக கொடுப்பார், ஆனால் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆசைப்பட வைப்பார். ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசைகளை பேராசையாக மாற்றுவார். குரு செல்வங்களை கொடுப்பாரு. சனி மட்டும்தான் நிலையான பெரிய செல்வத்தை, பிரம்மாண்டமான புகழை, பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்து அது நிலையானதாக மாற்றுவார். சனி பகவானுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இங்கே அவருடைய காரகமே என்ன? கடின உழைப்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தூங்காமல் சரியாக சாப்பிடாம அந்த வேலை தொழிலை பற்றிய நினச்சிக்கிட்டு அதை நோக்கியே நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக இது உங்களுக்கான முன்னேற்றம் தான், இந்த வெற்றி உங்களுக்கானது அப்படின்னு கொடுத்துருவாரு. அந்த வெற்றியை தான் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். முதல் முறை நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இது வரைக்கும் அலட்சியமாக இருந்திருப்பீங்க, விதி இவ்வளவுதான், நம்மளால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த விரயச்சனி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களது வாழ்க்கையை தேங்கி பிடிச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பணத்தை போட்டாலும் அது லாபமாக வரக்கூடிய வேலையில் நல்ல சம்பளத்தை கொடுக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படக்கூடிய அமைப்பை இந்த லாப சனி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2026 பயன்படுத்திக்கிட்டு மிகப்பெரிய வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள். அடுத்தது வரப்போவது விரயச்சனி. அதையெல்லாம் தாக்கு பிடிக்கணும், அதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா ஜெயிச்சே ஆகணும். நீங்கள் ஜெயிச்சிருங்க, வேற வழியே உங்களுக்கு இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டு வழிபாடு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போகிறோம், தெய்வங்களை வணங்குறோம், வீட்லேயும் வழிபாடு நடத்துகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறோம், நவக்கிரக வழிபாடை மறந்துடுறோம். ஏன்னா நவக்கிரக வழிபாடு செய்யும்போது தான் அது முழுமையான பலனை நமக்கு கிடைக்கும். தெய்வங்கள் என்னதான் நமக்கு அருளை கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வலிமை, பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நவக்கிரகத்துக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம கோயிலுக்கு போகும்போது நிறைய பார்த்துருக்கலாம்,
நிறைய பேர் போவாங்க. ஆனால் நவக்கிரகத்தை சுற்றி வர்றது சில பேர்களாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கோவிலுக்கு போகும்போது நவக்கிரக வழிபாடு நடத்துறது மிக சிறப்பு. 9 முறை சுற்றி வந்துட்டு வணங்கிட்டு வாங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயும் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். எதனால் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பூர்வ புண்ணியத்தின்படி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலை அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சாதகமாக இருந்ததுன்னா நம்ம கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வளருவோம். அதனால் அதிகபட்சம் பேர் சாதகமாக இல்லாமல் பாதகத்தோடு இருக்கும். பல தோஷங்கள் இருக்கும். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி பரிகாரம் முறையாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா திடீர் பிரச்சனை, மன அழுத்தம், உடல் உபாதை இதெல்லாம் நீங்கி அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். கிரக தோஷங்கள் நீங்கும். அதனால் இந்த நவக்கிரக வழிபாடை இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். ஏன்னா மார்கழி மாதம் போயிட்டுருக்கு, வருஷத்துடைய ஆரம்பம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் 48 நாள் எடுத்துக்கங்க. 48 நாளும் இந்த நவக்கிரக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு யோகமான வருஷம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பை இந்த நவக்கிரகங்கள் கொடுக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திருச்சு குளிச்சிருங்க. இதில் நம்பிக்கை இருக்கணும், முழு ஈடுபாடு இருக்கணும். காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ், துவைச்ச ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க வாசலில். அது எந்த நேரமாக இருந்தாலும் இருக்கலாம், 5 மணி 6 மணி இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். அதை விட மிக முக்கியமானது, ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா 1000 பேத்துக்கு அன்னதானம் வழங்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 1000 பேத்துக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த கோலம் போடும்போது பறவைகள், பூச்சிக்கள், எறும்புகள் இப்படி 1000 உயிரினம் அதை சாப்பிடும். இந்த கிரகங்களுக்கு உயிரினம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பறவையும் உயிரினம் தான், செடியும் கொடியும் உயிரினம் தான், விலங்குகளும் உயிரினம் தான், மனிதர்களும் உயிரினம் தான். அப்படி அதுக்கு உதவி செஞ்சால் 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்த உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த புண்ணியத்தை முதல்ல நம்ம தேடிக்குங்க. அது மட்டும் இல்லை, 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதா ஒரு சம்பிரதாயம். இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வர்றது, அதாவது வரவேற்பு. வீட்டுக்குள்ளார வந்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற பூஜை அறையில் கோலம் போட்டுக்குங்க. உங்களுக்கு 48 நாளும் கோலம் போட முடியாது, பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா இந்த நம்பரை பார்த்துங்க. ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. பச்சரிசி மாவை அரைச்சி கட்டியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கூட 9 நவ பொருட்கள், அதாவது 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ஒரு தெய்வீகத்தன்மையோட இந்த கோல மாவு கட்டியே கொடுக்குறாங்க. இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 9043686626. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. இவங்கள்ட்ட இன்னும் பல பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகை, நெய், அப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் எனர்ஜி பவுடர், இப்படி நிறைய வகையான ப்ராடக்ட் இவங்கள்ட்ட இருக்குது. முக்கியமாக பூஜை பொருட்களில் சுத்தமான பூஜை பொருட்கள், பாரம்பரியமான கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுவும் மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, சூடம், இப்படி பல வகையான பூஜை பொருட்கள் இருக்குது. வாங்கி பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது கோலம் போட்டுக்கிட்டு எல்லா சாமி படத்துக்கும் பொட்டு வச்சுக்கிங்க. முடிஞ்ச பூவால் அலங்கரிச்சிக்கிங்க. முதல்ல விநாயகரை வணங்கிங்க, அப்புறம் குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வங்கள். இதெல்லாம் வணங்கிட்டு நவக்கிரகத்தை வணங்குங்க. வணங்கிட்டு அமைதியாக உட்காருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 16 முறை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யஜ ராகவே கேதவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 48 நாள் 16 முறை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 16 முறை சொல்லுங்க. வாழ்க்கையில் வறுமை, பிணி, பகை எல்லாமே நீங்கி 16 செல்வங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மிக முக்கியமான அற்புதமான ஒரு மந்திரம் இது, பரிகாரமும் கூட. இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தவங்க இதை செய்யுங்க. சரி, இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு உச்சரிப்பு வராது அப்படின்னா இப்படி கூட நீங்க உச்சரிக்கலாம். அதாவது 7 நாளையும் நீங்க சொல்லலாம். 7 கிழமைகள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி,
ராகு கேது நவக்கிரக சகாய நமக, இதுதான் மந்திரம். அதை சொல்லலாம் அல்லது இதை சொல்லலாம். 16 முறை சொன்னீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நவக்கிரகத்தால் உங்களுக்கு இல்லாமல், அப்படியே பிரச்சனைகள் வர வேண்டிய விதி இருந்தாலும் அதை குறைச்சி உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு, எளிமையாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நவக்கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மொத்தத்தில் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்ச்சி பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகும். நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை சீர்படுத்தி தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோட இந்த ஆண்டு உங்களை கொண்டு போகும். நெடுநாள் கனவு நனவாக்குவதா இருக்கும். ஒரு உறுதி எடுத்து லட்சியத்தோட பல வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு, ஒரு திட்டமிடுதலோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு, கடினமான உழைப்பையும் கொடுத்து கண்டிப்பாக வாழ்க்கையில் யாரும் எட்ட முடியாத தூரத்தை எட்டி வெற்றி பெற போறீங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆற்றுல இறங்கினாதான் நீச்சல் கற்றுக்க முடியும், இறங்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கவே முடியாது. அதனால் வாய்ப்பு வந்தாதான் நான் உழைக்க ஆரம்பிப்பேன், ஜெயிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பை உருவாக்குங்க. நம்ம நினைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பு வராது, எதிர்பாராமல் வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம். அந்த வாய்ப்புங்கிறது வரும் போகும், காத்துக்கிட்டுலாம் இருக்காது. நாம் விழிப்புணர்வோட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்குத்தான் நம்முடைய தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இந்த தெய்வ வழிபாடும் முக்கியமானது. அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்பின கடவுள் உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஆண்டு. அதனால் கீழே விழுவது எதற்கு? வேகமாக எழுந்திருக்கிறதுக்கு தான். அதனால் விழுறதை பற்றி கவலைப்படாமல், தோல்வி அடையும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னா எந்த தோல்வி வந்தாலும் ஜெயிக்கலாம். தோல்வியை நினச்சி மனசில் கொண்டு போய் அழுத்தி வச்சுக்காதீங்க. தோல்விகளை மனசுக்குள்ளார போட்டு புதைக்காதீங்க. முடியாது, கஷ்டம், நடக்காது அப்படிங்கிற சொல் உங்கள் அகராதியிலேருந்து தூக்கி எறியுங்க. அப்படி பேசுகிற உறவுகளையும் நண்பர்களையும் உதறி தள்ளுங்க. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் மட்டுமே தனியாக உழைக்க வேண்டிய காலம் இது. அதனால் வாசலில் காத்திருக்கு உங்கள் வெற்றி. மகிழ்ச்சியோடு ஏறி பயணம் செய்யுங்கள். இந்த 2026 நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.